சண்டே எப்போவுமே நானும் கவினும் கொஞ்சம் லேட்டாக தாங்க எழுந்திரிப்போம். ஏன்னா வீக் டேஸ் எல்லாமே நேரத்துலேயே எழுந்திரிக்கிறங்காட்டி சண்டே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்குவோம். கவின் வந்து இறால் கேட்குறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் தீந்தே போயிடும். ஏன்னா நாங்கள் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் சாப்பிட்டு ஒரு 12 மணிக்கு மேலே தான் இறால் எடுக்கிறதுக்கே போவேன். நேற்றே கவின் இறால் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால் இன்றைக்கி காலையில் ஒரு 9 o'clock போய் கவின் எந்திரிக்கிறக்குள்ளே நான் இறால் வாங்கிட்டு வந்துட்டேன். அவங்களே வந்து இறாலெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்தங்காட்டி எனக்கு கொஞ்சம் வேலையே மிச்சமாகிடுச்சுங்க. இறாலுக்கெல்லாம் மசாலாலாம் போட்டு வச்சுட்டு தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே செஞ்சு சாப்பிட்டோம். ஃபஸ்ட்டெல்லாம் இறால் வாங்கிட்டு வந்து ஏர் ஃப்ரையரில் தான் கவின் வந்து வறுத்து கொடுக்க சொல்லுவான். இன்றைக்கி என்னமோ தெரியல, எனக்கு வந்துட்டு ஆயிலே வறுத்து கொடுங்கன்னு சொல்லிட்டான். அதனால் ரெகுலராக எப்போவுமே வந்து பேனில் வறுக்கிற மாதிரியே அவனுக்கு பிடிச்ச மாதிரி வறுத்து கொடுத்தாச்சுங்க. நான்வெஜ்லேயே ஈஸியான வேலை வந்து ஃபிஷ்ஷும் இறாலும் செய்கிறது தாங்க. அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு மதியான சமையல் வேலை வந்து சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு. கவினுக்கு வந்து பச்சை பயிறு தான் கேட்டிருந்தான். அதனால் அவனுக்கு பிடிச்ச பச்சை பயிறு கடைஞ்சாச்சுங்க. சண்டேனா எப்போவுமே எல்லா வேலையும் பொறுமையாக தான் செஞ்சு முடிப்பேன். இன்றைக்கி என்னென்னு தெரியல, எல்லா வேலையுமே வந்து சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சுங்க. இன்றைக்கி ஆக்சுவலாக சண்டே மாதிரியே தெரியலைங்க, சீக்கிரமாகவே